கார்த்திகா தாண்டா உன் பொண்டாட்டி. சரிங்கப்பா. ஆமா கார்த்திகே, சரி, நன்றி. இப்போ எல்லாம் சரி. வாழ்த்துக்கள். அருமை. பார்த்து பழகுன காதலுக்கே பல வருஷம் ஆயுள் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்து பார்த்து பழகுன பச்சை புள்ளையிலேருந்து பச்சை மரத்துல வச்ச ஆணி வச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கார்த்திகா மனசுல சேரன பதிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த புள்ளையோட காதலுக்கு பவரு எவ்வளோ இருக்குங்க! எவ்வளோ அதிகம்! அந்த வேல்யூ சொல்லவே முடியாது. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு சப்ஸ்கிரைப் குடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. லைக் பண்ணாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லல. லைக் பண்ணாலும் உங்க பெரிய மனசு, தாராள மனசுல ஒரு லைக்கையும் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஆளு கார்த்திகா பார்த்து, பார்த்து, பார்த்து அப்படியே உமுறு குடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சேரன பார்த்து, பார்த்து ஒரு மாதிரியா இருக்கு. அத விட ஒரு ஒரு கூத்து சந்தோஷம் என்னன்னா, கார்த்திகா அம்மா, "அண்ணே" அப்படின்னு சொன்னதுதாங்க. ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேங்கிற மாரி, இந்த அண்ணேங்கிற வார்த்தை இவங்க 2 குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக காத்திருந்த தருணங்கள் எத்தனையோ வருஷங்கள்னு சொல்லலாம். எல்லாரும் தனித்தனியா போயிட்டு, போயிட்டு பேசிட்டு வராங்க. அண்ணனும் தங்கச்சியுமே நல்லா பேசுறாங்க. நடேசன் வந்து எதார்த்தவாதிங்க. இதான் என் மனசு. இதான் பட்டு பட்டுன்னு பேசிருவேன். எனக்கு உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசத் தெரியாதுன்னு அழகா பேசுறாரு. என்ன பண்றது? என் பொண்ண உனக்கே கட்டி குடுத்துருக்கலாம். ஆமா, என் புள்ளைக்கே உன் பொண்ண கட்டி குடுத்துருக்கலாம்ன்னு பேசி முடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா, வச்சு ஒளேன், பல்லவன், பாண்டி எல்லாம் கவனிக்கிறாங்க. கார்த்திகா புள்ள சேரன பார்த்து, பார்த்து ஏங்குது. அதுலயும் ஒருத்தன் விரும்புனவங்க அந்த வாழ்க்கை இல்லாம இருக்கிறப்ப, தான் விரும்புறவங்களோட பேசிக்கிட்டே வந்தா வயிறு எரியுங்க உண்மையிலே பாவம். விழுந்து, 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 விழுந்து பேசுறாங்க. கார்த்திகாக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொல்றதுன்னே புரியல. மம்மா, மம்மான்னு உசுர விடுது. வேற வழி இல்ல. பாத்து, பாத்து சேரனுக்கு ஏதாவது ஒண்ணா, "பாத்து மாமா" அப்படிங்கிறது என்ன? தூங்கையில அப்படி போர்வை எடுத்து போத்தி விடுறது என்ன? "விடுப்பா, சரிப்பா, போதும்ப்பா." அவரு மனச பொறுத்தவரைக்கும் எம்ப்டியா தாங்க இருக்கு கார்த்திகா பத்தின நெனப்பு. ஆனா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நெனப்பு இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நெனப்பாங்க. அங்கேயும் போய் சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தன நாளைக்கு இழுத்து அடிக்க முடியும்? 2 நாள் பயணம் முடிஞ்சிருது. போறாங்க. போயிட்டு நல்லா எல்லாம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடேசன் என்ன பண்றாரு, "சரி வாடா, போய் என் மருமக வூட்ட போய் பார்த்துட்டு வருவோம்." அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, இந்த புள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே சோகமா சேரன பார்த்துக்கிட்டே இருக்கு. சந்தா கிட்ட சேரன் ஃபோன்ல தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நின்னு நின்னு அப்படியே அழுதுட்டு கண்ண தொடச்சுட்டு வருது. நடேசன் பார்க்குறாரு, "என்னத்தா? ஏன் மறுபடியும் அழுதுட்டு இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை?" "இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல மாமா." அப்படின்னு சொல்ல சேரன் வந்துர்றாரு. என்னாச்சு?" ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிறாங்க. "என்னப்பா சொல்ல மாட்டியா?" "ஒண்ணும் இல்ல மாமாங்கையில." அவங்க அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க. "கார்த்திகா, என்னடி? ஏன்டி?" "ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்லம்மா." அப்படிங்கிறாங்க. "என்ன?" "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி முடிச்சு சமாளிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வாங்க, வாங்க, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாம் நிக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப பார்த்தா பொண்ணுக்கு சேரன பார்க்க ஆசை. "உங்கள நான் தனியா பார்க்கணும்." அப்படின்னு சொல்ல நிச்சயத்துக்கு முன்னாடி பார்க்கணும்னு ஆசைப்படவும், கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போறாங்க சேரன. அங்கிட்டு பார்த்தா சந்தாவையும் நிலா போய் கூட்டு வருது. அவங்கள பேச விட்டு இதுங்க தனியா போய் நிக்கிறாங்க. டக்குன்னு கட்டி புடிச்சுக்கிருது சந்தா. "உங்கள பார்க்க முடியாம போயிருவோணும்னு நெனச்சேன். நான் என்னென்ன யாத்கரி மாலும் கியா ஆயிஷா ஆயிஷா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டி பிடிக்க, "நான் அப்பலாம் வராம இருப்பேனா சந்தா? ஏன் சந்தா? நான் உன்ன எவ்வளவுக்கு எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? நானும் தான். நானும் மைபி அப்படிங்குது. "தும்னே பியார் கர்த்தும் மொஹப்பத் கர்த்தும் ஹை" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் கட்டிட்டு அழுக. கார்த்திகா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி நெஞ்ச பிடிச்சுட்டு அங்கிட்டு போகுது கட்டி பிடிக்க. நடேசன் இப்பவும் பார்க்குறாங்க. "என்னாத்தா? ஏத்தா? என் மயன நீ இன்னும் நெனச்சுட்டு இருக்கியா? தப்பு பண்ணிட்டானே என் புள்ள. நான் என்ன பண்ணுவேன்? தாலிய கட்டத்தான் சொன்னேன். உங்க அப்பன் அத்தா கால்ல விழுந்தோனே மடக்குன்னு விட்டு குடுத்துட்டான். நான் என்னம்மா பண்ண முடியும்?" "மாமா, எனக்கு என்னமோ பண்ணுது மாமா." அப்படிங்கையில சந்தா வந்து, "எங்க பொண்ணு?" அப்படின்னோனே சந்தா, "சரி நாம அப்புறம் பார்ப்போம்." அப்படின்னு ஓடிருது. சேரன் இங்கிட்டு வந்தா இங்க எல்லாம் அந்த பிள்ளைய தேத்திக்கிட்டு இருக்காய்ங்க. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கையில, ஒண்ணும் இல்ல மாமா." அப்படின்னு அழுக. சோழனுக்கு புரிஞ்சு போச்சு. "என்ன கார்த்திகா? நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. அண்ணனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகப்போது. நீ என்னப்பா இன்னும் நெனச்சுட்டு இருக்க?" நிலாவும் அதே தான் சொல்றாங்க. "நான் அதெல்லாம் நெனச்சது தப்புன்னு தெரியுது. என் மனசுக்கு தெரியுது. ஆனா புத்திக்கு தெரியலையே. புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரியலையே." அப்படின்னு அழுகுறாங்க. "மாமா, ஏன் மாமா என்ன நீ வேணான்னு வெறுத்து ஒதுக்குன? அதாவது இந்த சந்தர்ப்பத்த விட்டுறக்கூடாது. பிரிச்சு மேய்ஞ்சிருடான்னு துணிச்சலா கேட்டுப்புடுவோம்." அப்படின்னு கார்த்திகா முடிவெடுத்தா இந்த இறங்குறாங்க இந்த களத்துல. "என்னப்பா என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஆமா மாமா, நானும் உன்ன விரும்பினேன். இப்ப இந்த சந்தாவும் விரும்புறாங்க." இல்லப்பா, அத்தையும் மாமாவும் புடிக்கல உனக்கு கட்டி குடுக்கன்னு சொல்லிட்டாங்களே." "ஆ மாமா, அதத்தான் மாமா இப்ப நான் யோசிக்கிறேன். நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன்.
இப்ப மட்டும் இவங்க மட்டும் என்ன உங்களுக்கு தாராளமா குடுத்தாங்களா? முடியாது, முடியாதுன்னு அடிச்சு புடிச்சுக்க அங்க கல்யாணம் நடக்கிறதையும் இழுத்துக்கிட்டு வந்தாங்கல்ல. கல்யாணம் தாலி கட்ட போறத கூட விட்டுட்டு இழுத்துட்டு வந்தாங்க. மத்த நேரமா இருந்தா, போனா போயிட்டு போகுதுன்னு இருந்துக்கலாம்ல. ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்தும் நிச்சயம் பண்றீங்க. இங்கேயும் சண்டை நடந்திருக்கு. அதையும் மீறி தாலி கட்ட போயிருக்காங்க. போன கல்யாணத்தையும் நிறுத்திட்டு, அப்படி ஒரு தடபுடலா அப்படி விழுந்து விழுந்து இந்த சந்தாவ கல்யாணம் பண்ண நெனைக்கிறீங்களே! அப்போ நான் எங்க அப்பா, அம்மா செஞ்சது மாரி தானே அங்கேயும் இங்கேயும் அவங்க செய்றாங்க. அவங்கள அப்ப லவ் பண்றேங்கிறீங்க. என்ன லவ் பண்ணலையா மாமா? நான் உங்கள லவ் பண்ணலையா? அப்போ நான் உங்களுக்கு வர ஒர்த் இல்லையா? நான் அவ்வளவுக்கு மட்டமானவளா? என்னை ஏன் விரும்பலையா நீங்க? அந்த பொண்ண மட்டும் தான் விரும்புறீங்களா? என் காதல் பொய்யா? இல்ல என்ன புடிக்கலையா? இதெல்லாம் நெனச்சு நெனச்சு பார்க்கிறேன் மாமா. ஆனா ஆமாங்க. கார்த்திகா கேட்கறது கரெக்ட் தானே! 2 பேரண்ட்ஸும் கார்த்திகா பேரண்ட்ஸும் சரி, சந்தா பேரண்ட்ஸும் சரி, நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியுதா ஃப்ரெண்ட்? 2 பேருமே சேரனுக்கு குடுக்க விருப்பம் இல்ல தான். ஆனா, நாடு கடந்து, ஊரு கடந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி மாநிலம் கடந்து வந்து 3 நாள் பயணத்துல வந்து முக்காடு போட்டுட்டு நிக்கிறாங்களே! தாலி கட்டுவேன் சந்தாவன்ட்டு. அப்ப கார்த்திகாவ விரும்பினேன்னு தானே சொன்னாரு. எவ்வளோ நாள் உள்ளுக்குள்ள படுத்துக்கிட்டு நேசிச்சிருக்காரு தெரியுமா கார்த்திகாவ? கார்த்திகா இல்லன்னு தெரிஞ்சோனே எவ்வளோ நாள் நொந்திருக்காரு. அப்புறம் ஏன் இங்க விட்டு குடுத்தாரு? அங்க ஏன் விட்டு குடுக்கல? எனக்கா ஒண்ணு தோணுது. இவங்க வந்து ஆயுதத்த எடுக்காம அடிபணிஞ்சு கால்ல விழுந்தாங்க பாத்தீங்களா? கார்த்தியோட அம்மா, பேரண்ட்ஸு. அதனால அன்பு கொண்டோ அடைக்குந்தால்ன்னு விட்டு குடுத்தாரா? ஒண்ணும் புரியல. சரி இப்ப கார்த்தியா அழுகுது. நடேசன் பாக்குறாரு. என்னத்தா பண்றது? நீ என் தங்கச்சி மவ. என் வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் தான். இந்த கிறுக்கு பையன் மாட்டேன்ட்டானே! நிலா உடனே இங்க பாருங்க. வேற பொண்ண விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். இனிமே அத பத்தி பேசக்கூடாது அங்கிள். கார்த்திகா என்னம்மா? இல்ல நிலா. எனக்கு மனசே சரியில்ல. என் வாழ்க்கையும் போச்சு. என் மாமா எனக்கு இல்ல அப்படின்னு அழுகுறாங்க. இந்த நேரத்துல அன்பு உறவுகளே கேட்கிறேன். இப்ப சேரனுக்கு கார்த்திகா கரெக்ட்டா வருமா? சந்தா கரெக்ட்டா வருமா? ஏன்னா, கல்யாணத்துக்கே நீ பார்க்க வந்து நிச்சயத்துக்கே லோல் போடுதுங்க. நாளைக்கு இங்க வரப்போக கரெக்ட்டா வருமா? தெரியல. அடுத்து இங்க எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கையில மாப்பிள்ளை பொண்ணு மாமன் வர்றேன். வ நல்லா வச்சிருக்கேன், வளர்த்துருக்கேன் பாரு அப்படின்னு நடேசன கொஞ்சம் சீண்டி விடுறாய்ங்க. "ஏய் என்னடா? என்னடா வளர்த்துருக்கேன், வச்சிருக்கேங்கிற? என் பிள்ளைக்கு என்னடா? சிங்கக்குட்டிடா." "ஆமாமா சிங்கக்குட்டி. அதான் எங்க வீட்டு பொண்ண பாஞ்சுட்டான்ல." அப்படிங்கல. "ஏய் என்ன பேசுற? என்னடா?" அப்படிங்கல. "ஏய் அடக்குங்க" அப்படிங்கிறாங்க. ஏதாவது சொல்லிருவாங்கன்னு இங்கிட்டு, இங்கிட்டு மறிக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் விடுமா. நிலாவ மறிச்சுட்டு நடேசன் வந்துட்டு, "ஏய் என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்னா, எங்க வீட்டு பொண்ண உன் பையன் கெடுத்துட்டு, புள்ள குடுத்துட்டு அந்த கல்யாணம் நடக்குது. இல்லன்னா நாங்க விட்டுருவோமா?" "என்னது? என்ன சொல்றான்? என்னம்மா? என்ன?" நடேசனுக்கு கோவம் வருது பாருங்க. எங்க வீட்ல அப்படி இப்படின்னு எங்க வீட்டு ஆம்பளைங்கள பத்தி பேசலாம். ஆனா ஒரு பொண்ண ஏறெடுத்து கூட அந்த தப்பான எண்ணத்துல பார்க்க மாட்டாங்க. "எவன்டா சொன்னது இந்த புள்ளைய கெடுத்தான்ட்டு?" அப்படிங்கையில சந்தா, சேரன்லாம், "ஐயோ! விடுங்களேன், விடுங்களேன்னு" எவ்வளோ கெஞ்சுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும், "ஆமா உன் பையன் தான்" அப்படின்னு சொல்ல, "நிறுத்துங்கடா. டேய் என்னடா சொல்ற? சேரா இவங்க என்னடா சொல்றாங்க? சொல்லுடா." "அப்பா அது வந்துப்பா." "டேய் வாய மூடுறா. நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நெனைக்கவே இல்லடா." "இல்லப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா." "விட்றா, நிறுத்துடா சோளா, நிறுத்துடா சேரா. என் பிள்ளைங்க அப்படி வளர்த்து தப்பான வளர்ப்பு இல்ல நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நம்புவேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன்டா. என் பிள்ளை அப்படிப்பட்டவன் ஆளா இருந்தா நான் இப்பவே உயிர மாச்சுக்குவேன்." அப்படின்ட்டு டக்குனு அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு கழுத்துல வைக்க, "அப்பா, அப்பா அப்படிலாம் இல்லப்பா." "அப்ப சொல்லு. அவ வயித்துல குழந்தை வளருதா? நீ அந்த பிள்ளைய கெடுத்தியா?" அப்படிங்கையில எல்லாரும் பார்க்க சோழன், பல்லவன், பாண்டி எல்லாரும், "என்ன? அப்பா ஒரு காமெடி பீஸ்ன்னு நெனச்சோம். தான் புள்ள ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோனே கொதிச்சு எழுந்துறாரு. காமெடிய விட பயங்கரமான ஆளா இருப்பாரு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதுங்கி போய் நிக்க, சேரனால தாங்க முடியல. "அப்பா, இல்லப்பா. நாங்க சும்மா தான்ப்பா சொன்னோம். இந்த பொண்ண என்ன கட்டிக்கணுங்கிறக்காண்டி ஒரு பொய் சொன்னோம்ப்பா. இவங்க மாமன்ட்டருந்து காப்பாத்திக்க சந்தா தான் இப்படி ஒரு ஐடியாவ சொன்னுச்சுன்னு" சொன்னோனே அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க எல்லாரும். "கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டியாடா? என் பையன் தன்மானமுள்ள ராமன்டா. என்ன நெனச்சுட்டு இருக்க? சிங்கம். பாத்தில இந்த நடேசன் வளர்ப்பு" அப்படிங்கையில, "ஏன்டி அப்ப பொய்யா சொன்ன?" அப்படின்னு அவங்க பொண்ண பெத்த அப்பன்லேருந்து, உங்க மாமன்லேருந்து எல்லாம் இந்த பிள்ளை சந்தாவ வைய ஆரம்பிக்கிறாய்ங்க. அடிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. "ஏய் நிறுத்துங்கடா" அப்படின்னு எல்லாம் சொல்ல, "உன் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க, கெட்டு போகலைன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க. நாங்க இப்ப அடிச்சது ஏன் தெரியுமா? அன்னைக்கே நடந்திருக்கும்ல கல்யாணம். அத தடுத்து புட்டால்ல. அதுக்காக தான் இப்ப அடிக்கிறோம்" அப்படின்னு சொல்லி அடிக்க, உடனே அங்க வந்துட்டு, "இங்க பார். இனிமே நான் என் பொண்ண விடமாட்டேன். என் அக்கா பொண்ண. இங்க பாருங்க மாமா, உங்க மகா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இவங்கள விரட்டுங்க, அடிச்சு விரட்டுங்க" அப்படி சொல்ல, டாய் ஒய்ன்னு எல்லாருக்கும் தள்ளு முள்ளு சண்டை வருது. சேரன் வந்துட்டு, "அப்பா பாத்தீங்களா? இதுக்காகத்தான்ப்பா அப்படி நாங்க மறைச்சோம்." "டேய் என்னடா மறைச்சேன், கிறைச்சேன்னு சொல்லிட்டு மறைச்சானா, மொறச்சானா? இந்த பொண்ணு வேணான்டா. இப்படி சண்டை நடந்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பார். நாங்க கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான்.
உன் மாமன் வேணான்னு சொல்லிட்டு என் பையனோட வந்துடுறியா? நான் வந்துடுறேன்னு சொல்லங்காட்டிலும் அவங்க அப்பன், "ஆத்தா என்னடி பேசுறன்னு?" சப்பு சப்புன்னு அறைய, "இங்க பார் நாங்க 2 பேரும் இப்பயே உயிர உட்றேன்டி" அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல எடுத்து வைக்க, "என் தம்பிய தாண்டி நீ கட்டணும்" அப்படின்னு அவங்க பங்குக்கு இங்கிட்டு அங்கிட்டு பேசுறாங்க. இந்த பிள்ளை என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்குது. அப்படியே அழுகுது. சேரன புடிச்சுக்கிட்டு, "நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா, அம்மா பேச்ச தான் நான் கேட்பேன், கேட்க முடியும். அவங்க உயிர விட்டுட்டு நான் அதுக்கு மேல வாழ முடியாது" அப்படின்னு டாட்டா பாய் பாய் டிம்கி குடுக்குது. வேற வழி இல்ல. பெத்தவங்க அப்படி பண்ணையில என்ன பண்ண முடியும்? இப்ப நடேசன், "என்னம்மா? என்ன பேசுற? அப்புறம் என் வயித்துல புள்ள இருக்குலான்னு சொல்லி என் பையன கூட்டு வந்தா?" இல்ல அங்கிள்" அப்படிங்கல. "நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ தாராளமா உங்க இதோட இருந்துக்க. நாங்க கிளம்புறோம்." "என்னடா?" அப்படிங்கல. "அப்பா சந்தா" அப்படிங்கல. "அவ தான் சொல்ட்டாளேடா." சந்தா என்ன பண்ணுது, சேரன கூப்பிடுது. "என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு எங்க அப்பா, அம்மா தான் முக்கியம்." அப்படின்னு சொல்ல, அப்படியே நிக்கிறாரு. "ஆமாடா, நீ ஒரு பொண்ண அன்னைக்கு அவங்க அப்பா, அம்மா முக்கியம்ன்னு விரட்டி விட்டல்ல. இன்னைக்கு உனக்கு கர்மா வந்து என்ன பூமரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு அப்படி நிக்குது." அப்படியே சேரன் நிக்க, "ஏய் என்ன பேசுறீங்க? என் மாமாவுக்கு நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி கார்த்தியா வந்து நிக்க, சேரன் கைய பிடிக்குது சந்தா. "இங்க பாருங்க, நான் என் மாமாவே கட்டிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க உங்க கார்த்தியாவே கட்டிக்கங்க." அப்படிங்கிறாங்க. பாக்குறாங்க. "என்ன நீ என்ன சொல்றது? என் புள்ளைக்கு நான் இருக்கேன்." அப்படின்ட்டு, "டேய் என்னடா பண்ற? என் மருமக கழுத்துல நீ தாலிய கட்றா" அப்படிங்கல. "அல்ல அப்பா கட்ட மாட்டியா? கட்டுவியாடா?" இல்ல" அப்படிங்கல. "மாமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்காட்டினா வேணாம் மாமா. நான் இப்பவே உயிர விட்டுறேன். அன்னைக்கே என்ன கட்டிக்க மாட்டேன்ட, இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றியா?" அப்படின்னு அந்த புள்ள ஒரு கத்திய தூக்க, "இல்லப்பா இல்ல. நீனா எனக்கு உசுரு தெரியுமா? நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் என்ன பண்றது? உங்க அப்பா, அம்மாக்காகத்தான் நான் உன்ன விட்டு குடுத்தேன். என் உசுரு ஃபுல்லா நீ தான் இருக்க கார்த்தியா" அப்படின்னு சொல்ல, அப்படியே சந்தா பாக்குது. "ஆமா சந்தா. என் மனசுல இருக்க கார்த்தியாவ நான் ஒளிச்சு வச்சுட்டு தான் நான் உன்ன லவ் பண்ணேன். வேற வழி இல்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும். நான் கல்யாணம் பண்ண சம்மதிச்சது மொதல்ல பாண்டிக்காக தான் சம்மதிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாங்க கார்த்திகாவுக்கு உசுரு வருது. அப்போ அது சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு காதல் பெஸ்ட்டுன்னு. "மாமா அப்ப உன் மனசுல நான் இருக்கேனா மாமா?" அப்படின்னு கட்டி பிடிக்குதுங்க. சேரன பிடிச்சு கார்த்திகா. அதுக்கப்புறம் "சரி, சரி உட்கார்றா" அப்படின்னு உட்கார வச்சு, "இந்தா உன் கண்ணு முன்னாடி தாலிய கட்ட போறோம்" அப்படின்னு உட்கார வச்சு தாலிய கட்ட சொல்றாங்க. கட்டி முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்ப, அப்பா சந்தா கல்யாணத்தையும் பார்த்துட்டு போவோம்." பார்த்துட்டு போவோம்" அப்படின்னு எல்லாம் நிக்க, அந்த பிள்ளைக்கு அவன் தாலிய கட்டுறான். "என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். ஆசையா தாங்க இருக்கு கார்த்திகாவும் சேரணும், ஒண்ணு சேரணும்" அப்படின்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. 2 பேரும் கார்த்தியாவும், சேரனும் சேர்றாங்கன்னோனே முகமெல்லாம் அப்படியே மலருதுங்க. என்னன்னே தெரியல. சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.